வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி ஹவுஸ் இஸ் நாட் அ ஹோம் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆத்தர் gaudioso. இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரில் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பர்டிகுலராக இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியோட ஒன்லைனாக என்ன அப்படின்னா, நம்மளோட ஆத்தர் தான் ப்ரொட்டகானிஸ்ட் அப்படின்னா மெயின் லீட் பண்ணி இந்த ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போகிறதே அவங்க தான். இவங்க தான் ஒரு ஹீரோ மாதிரி இந்த ஸ்டோரியில். ஸோ நம்ம ஜான் இருக்காங்க இல்லையா ஆத்தர், அவங்களோட டீனேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஸ்டோரியாக இருக்கும். மீன்ஸ் அவங்க வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு, ஹை ஸ்கூலுக்கு வந்து மாறுறாங்க. மாறும்போது அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது, அவங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படிலாம் கிடச்சாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஷார்ட் ஸ்டோரியை நமக்கு இந்த சம்மரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் உங்களுக்காக. நம்ம ஹெட்டிங் இருக்கு இல்லையா, ஹவுஸ் இஸ் நாட் அ ஹோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஹவுஸ்னாலும் ஒன்று தானே, ஹோம்னாலும் ஒன்று தானே. தமிழ் அப்படின்னு பார்த்தா வீடு அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் வந்து அதுக்கு 2 விதமான மீனிங் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹவுஸ் ஹவுஸ்னால் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ பில்டிங். இட்ஸ் மேட் ஃபார் பீப்புள் ஆர் அ பர்டிகுலர் ஃபேமிலி. ஓகே, ஒரு பில்டிங் மட்டும்தான் இருக்கும். நம்ம வீடு கட்டி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டோட பேர் என்னன்னா ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவியா. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ இதே இது ஹோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபேமிலி லிவிங் இன் அ ஹவுஸ். அதாவது அந்த ஹவுஸில் வந்து, அந்த பில்டிங்கில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னா அது பேர் தான் வந்து ஹோம். ஓகே, அப்போ புரிஞ்சிச்சா? ஒரு மனுஷங்களே இல்லாமல் ஒரு வீடு மட்டும் மனுஷங்களுக்காக கட்டப்படுதுன்னா அது வந்து ஹவுஸு. மனுஷங்க வந்து நம்ம பீப்புள் வந்து அதில் வந்து நம்ம வாழ்வாதாரத்தை வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னா அது பேர் வந்து ஹோம். ஓகே, அதோட டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரியலாக நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கதை உங்களுக்கு புரியுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்றைக்கும் மறக்காது, லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும். ஓகேவா? சரி, வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் நம்மள ஆத்தர் ஜான் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வேறு ஒரு ஸ்கூலுக்கு, மீன்ஸ் ஒரு ஹை ஸ்கூலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. அவங்கள படித்த பழைய ஸ்கூலை விட இப்போ போகிற ஸ்கூல் வந்து 2 மடங்கு பெருசாக. பட் இருந்தாலுமே அவங்க ஒரு லோன்லினஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் அங்கே அத்தனை வருஷம் படிச்சிருப்பாங்க ஹை ஸ்கூலுக்கு முன்னாடி. அங்கே டீச்சர்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக தனிமையாக ஃபீல் பண்ணிவிட்டு பெஞ்சில் ஒரு ஓரமாக உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலை முடிச்சுட்டு வந்து இந்த ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ்லாம் வந்து மீட் பண்ண போகிறாங்களாம் ஜென், நம்மளோட ஆத்தர். மீட் பண்ணும்போது அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, இப்படி தான் இருக்கும், நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது நீ கண்டிப்பாக உனக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். இதே ஹை ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு வேறொரு ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னா உனக்கு அந்த ஸ்கூல் தான் பெருசாக தெரியும். எங்களை வந்து ஞாபகம் வச்சுப்பேன், பட் எங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். இப்படி தான் இருக்கும் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டுன்னு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. நீ என்ன பண்ணு, தனிமையாக நீ ஃபீல் பண்ணாத, உன்னோட ஸ்கூல் காம்படிஷனை நிறையா கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்கரேஜ்மெண்ட்டாக ரொம்ப மோட்டிவேஷனாக பேசி நம்ம ஜென்னை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ அப்படியே போயிட்டே இருக்க அவரோட ஸ்கூல் டேஸ். ஒரு நாள் வந்து சண்டே வந்து அவரோட ஹோம்ஒர்க் வந்து அவங்க வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்களாம். நம்ம ஆத்தரோட வீட்டில் வச்சு ஹோம்ஒர்க் வந்து எழுதிட்டுருக்காங்க. அப்போது அந்த வீடுங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே ஒரு ஃபயர் இது மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்கன்னா நிறைய டிவிலலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி வந்து ரொம்ப குளிர் டைமாக இருந்துச்சான். ஸோ அந்த குளிர் டைம் வந்து உடனே ஜென்னோட அம்மா, நம்ம ஆத்தரோட அம்மா என்ன செஞ்சாங்களாம், இந்த குளிரை கொஞ்சம் போக்குறதுக்காக கூட கொஞ்சம் வந்து ஃபயர் வந்து அதிகப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படி அதிகப்படுத்தி வச்சதுனால என்னாச்சுன்னா, திடீர்னு ஃபயர் வந்து ரொம்ப அதிகமாகி அங்கே இருக்க பக்கத்தில் கர்டன்ஸ்லலாம் வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சான். ஸோ தீப்பிடித்த உடனே அது என்னாச்சா, எல்லா இடமும் கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சிட்டான். பரவ வச்சு சீலிங் ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சான். ஜென் வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க. சென்னுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பெட்டு வந்து வளர்த்துட்டு வராங்க, கேட். ஓகே, பூனையும் வளர்த்துட்டு வராங்க. ஸோ இது 2மே பயந்து எல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் எல்லாரும் ஹாலுக்கு ஓடி வந்து இவ்வளோ ஆத்தர் என்ன செஞ்சாராம், பக்கத்தில் நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் எப்படியாவது வந்து ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு சொல்ல போயிட்டாங்களா. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஃபயர் ஸ்டேஷனுக்குலாம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி வந்துட்டாங்களாம். அப்படி வரும்போது ரொம்ப சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க அம்மா வந்து, அந்த ஆத்தரோட அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம். பட் அவங்களோட அப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாமே மெமரிஸுக்கு சமம் இல்லையா, அதனால் வந்து அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டுன்னு அவங்க அம்மா மறுபடியும் வந்து இந்த ஃபயர் தீ பிடிச்சிட்டு இருக்க அந்த வீடு. ஸோ அப்போவும் அதேமாரி அவங்க அம்மா வந்து அழுதுட்டு, இந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு கண்டிப்பாக வேணும், அதான் அப்பாவோட ஃபோட்டோஸு நான் வந்து ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஓடி போகிறாங்க உள்ள. ஓடி போகும்போது நம்ம ஜென் வந்து கூடயும் ஓடி போகிறான். பட் வந்து அங்கே ஃபயர் சர்வீஸ் ஆளுக்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா,
தீயணைப்பு வீரர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஆத்தரை வந்து பிடிச்சிடுறாங்க. இந்த கலவரத்தில் பூனை எங்கேயோ பயந்து ஓடி போயிடுச்சு. பட் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா பூனை வந்து இறந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ என்னாச்சு, சென்னை பிடிச்சிட்டாங்க. ஒரு தீயணைப்பு வீரர், ஓகே, அவர் வந்து பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு தீயணைப்பு வீரர் வந்து அவங்க அம்மா வந்து சேஃபாக உள்ளேருந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா மெதுவாக படிப்படியாக அந்த ஃபயர் எல்லாமே அந்த வீட்டிலேருந்து அணைச்சிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும், யாருக்கு, அம்மா பையன் 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆக்சிஜன் கப்பெல்லாம் வந்து சுவாசிக்க கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் கொடுத்து இந்த ஃபயர் சர்வீஸ் ஆட்களெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து நல்லா பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நாள் இந்த ஃபயர்லாம் அணைச்சாச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து ஆத்தர் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. என்னன்னா ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு, ஸோ ஓல்டு ட்ரெஸ்ஸாக போட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே இந்த கலவரத்தில் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து அவங்களோட புக்ஸ் எல்லாமே எரிஞ்சிடுச்சு. ஷூ, பேக் எல்லாமே வந்து எரிஞ்சிடுச்சு. ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு பழைய ட்ரெஸ் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுமே அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அது சொல்ல உங்களுக்கு மறந்துடுச்சு. செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களோட பாட்டி வீடு, அம்மாவோட அம்மா வீடு இருக்கு இல்லையா, ஸோ பாட்டி வீட்டில் போய் தங்கிட்டு இருந்தாங்க. ஸோ காலையில் ஸ்கூலுக்கு எழுந்திரிச்சு வரும்போது தான் நம்ம வீடை க்ராஸ் பண்ணி தான் வரணும். எரிஞ்ச வீடை க்ராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அதை அப்படி பார்த்துட்டே வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணும்போது அந்த ஃபயரில் வந்து மோஸ்ட்லி ஆல் ஓவர் எல்லாமே எரிஞ்சிடுச்சு, எல்லாமே பேர்ன் ஆயிடுச்சான், ஃபார் எக்ஸப்ட் ஃபோட்டோஸ். ஏன்னா அவங்க அம்மா கடைசியாக கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் ஆல்பம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் மிஞ்சி இருந்துச்சான். மீதி பேப்பரு, புக்கு, கிக்கு, ஷூ எல்லாமே எரிஞ்சிடுச்சு போல். ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஆனால் ஆத்தருக்கு இன்னொரு ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா, நம்ம பாசமாக வளர்த்த பெட்டு வந்து இறந்துருச்சு. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இறந்துருச்சுன்னு. பட் வந்து கேட் வந்து இறக்கல. அது வந்து நமக்கு வந்து கிளைமேக்ஸ் தான் சொல்லுவாங்க. சரி, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இறந்துருச்சு அப்படின்ட்டுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஆத்தரோட நியூஸ் வந்து எல்லாமே பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துருச்சு. இப்படி ஆத்தரோட வீட்டில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ எல்லாம் புக்ஸு, ட்ரெஸ் எல்லாமே இதில் வந்து எரிஞ்சிருச்சு அப்படின்ட்டுன்னு. ஸோ இங்கே எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சேரிட்டிக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்து அவனுக்கு தேவையான பொருட்கள், ஷூ ஆகட்டும், ட்ரெஸ்ஸு, ஏதாவது நம்மளால் முடிஞ்சது நம்ம ஆத்தருக்கு கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு முன் வராங்க. ஸோ வந்து சர்ப்ரைஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு என்ன செய்கிறாங்கன்னா, ஜிம்னாசியம் இருக்கு இல்லையா, அந்த உடற்பயிற்சி கூட அங்கே வந்து வரவழைக்கிறாங்க. அவனை எப்படியோ ஃபோன் பண்ணி வரவழைக்கிறாங்க. வரவழைச்சிட்டு அங்கே ஒரு டேபிள் மேலே வந்து ஒரு கண்டெய்னர் வச்சிடுறாங்க. அந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ட்ரெஸ் இருக்குது, டைரி இருக்குது, ஜீன்ஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, டாப்ஸ் இருக்குது, எக்ஸெட்ரா. அதே மாதிரி நிறைய பொருள், அவனுக்கு தேவையான எல்லா பொருளுமே மோரோவர் இருக்குது. ஸோ ஆத்தர் வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப திகைச்சு போகிறோம் தெரியாமல், எப்படி ரியாக்ட் பண்ணணும் தெரியாமல் அப்படியே நிற்கிறாராம். கண்ணிலேருந்து இந்த ஆனத்த கஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, டியர்ஸ் மட்டும் தான் வருதான். ஸோ பார்த்துட்டு ஒரு பார்த்ததுமே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மறைஞ்சிருந்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது பார்த்ததுமே ஒரு திகைச்சு போய் நிற்கிறத பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியே வராங்க. வெளியே வந்து கவலைப்படாத, உன் விஷயம் எங்கள் எல்லாமே தெரியும். ஸோ உனக்கு தேவையான ஹெல்ப் நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுவோம். நீ வந்து தனியாக ஒன்றும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டுன்னு நிறைய ஆறுதலாக பேசுகிறாங்க. ஸோ ஆத்தருக்கு வந்து இந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் ஒரு அன்பு வந்து கிடச்சதில்லை இவ்வளோ சீக்கிரமாக. ஏன் வந்து புது பையன்தான், வேறோட ஸ்கூல்ல இருந்து வெக்கேட் ஆகி வந்தவன் தான். ஸோ இப்படி அன்பு கிடைச்சதுனால ரொம்பவே ஹாப்பி ஆகுறாரு. ஹாப்பி ஆகிட்டு நினச்சிறாரு, ஓகே நமக்கு ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிறாரு. ஸோ மாதங்கள் அப்படியே கடந்து போகுது. ஒரு மாதம் கழிச்சு, நாட்கள் கடந்து போகுது. வந்து கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு வந்து ஆத்தரோட எரிஞ்ச வீடெல்லாம் ஓரளவு கொஞ்சம் தேறி கொஞ்சம் மறுபடியும் ரீபில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அவர் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கேர்ள் வந்து ஒரு பூனைக்குட்டிய வந்து கொண்டு வராங்க. அது என்ன பூனைக்குட்டி? நம்ம ஆத்தரோட ஃபேவரட் பெட்டு தான். ஸோ அத பார்த்ததுமே ஆத்தருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. "என்னோட கேட் தானே?" அப்படின்ட்டுன்னு. உடனே அந்த கேர்ள் சொல்றாங்க, "ஆமா. தீயணைப்பு தீ எரிஞ்சுச்சு இல்லையா? பர்ன் ஆச்சு இல்லையா? அப்போ வந்து இந்த பூனை வந்து பயந்து எங்க வீட்டுக்கு ஓடி வந்துடுச்சு. நாங்க வந்து இந்த பூனையோட காலர்ல வந்து உங்க ஃபோன் நம்பர் இருந்துச்சு. ஸோ அத வச்சு ட்ரேஸ் பண்ணி தான் நாங்க கண்டுபிடிச்சு வந்தோம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டே கால் பண்ணோம். பட் யாருமே கால் எடுக்கல. தெரிஞ்சுச்சா? ஏன்னா வந்து இவங்க வந்து பாட்டி வீட்ல இருந்தாங்க. ஆத்தரும், அவங்களோட அம்மாவும் வீடு சரியாயிற வரைக்கும். அதனால தான் அவங்க வந்து டெலிஃபோன் கால் வந்து எடுக்கல, லேண்ட்லைன். ஸோ இப்ப வந்து நாங்க இது பண்ணதுனால உங்க அட்ரஸ மட்டும் நாங்க கண்டுபிடிச்சு வந்தோம். நீங்க எடுக்கலன்னொன்னே அப்டின்ட்டுன்னு, "இந்தாங்க உங்க கேட்" அப்டின்னு சொல்லிட்டுன்னு கேட்ட வந்து கையில குடுத்துட்டு அந்த கேர்ள் வந்து போயிட்டாளாம். ஸோ ஆத்தருக்கு இதில நெனச்சு பார்க்குறாரு. நெனச்சு பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கான். ஏன்னா எல்லா இடத்துலேருந்து ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்ட்டு. ஏன்னா கேட் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. சாரி, செத்துருச்சுன்னு நெனச்சோம். அது கூட உயிரோட இருந்து நம்மகிட்டயே மறுபடியும் வந்துருச்சே அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வேற. அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்ல அப்படின்னு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணோம்.
பட் நமக்கு இவ்வளோ ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க. வீடு எரிஞ்சு போச்சுன்னு நினச்சோம். ஸோ இப்போ கூட அத கூட எப்படியும் நல்லா சரி பண்ணி நம்ம வந்து மறுபடியும் இங்கேயே வந்து லிவ் பண்ண வந்துட்டோம் அப்படின்ட்டுன்னு எல்லாத்தையும் நினச்சு பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்காராம். ரொம்ப கைண்ட்னஸ்ஸா இருக்கான் எல்லார்கிட்டயும். இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது இங்கிலீஷ் சம்மரி வேணுனாலும், தமிழ் துணைப்பாடம் வேணுனாலும் சரி, போயம் எக்ஸ்ப்ளனேஷன் எது வேணாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட் போடுங்க. உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். தேங்க் யூ.